அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது, எந்த பருவ காலமாக இருந்தாலும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது என்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த அவசியமானதாகும். கோடைக்காலம் என்பது மற்ற பருவ காலங்களை விட மிகவும் வித்தியாசமானது. கோடை காலத்தில் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட வெப்பம் சார்ந்த உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்படக்கூடும். அதிகப்படியான வெப்பநிலையும் வறண்ட வானிலையும் உடலை எளிதில் சோர்வடைய செய்துவிடும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது கோடைக்காலத்திற்கே உரிய நோய்கள் ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது. கோடைக்காலம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க சரியான அளவு நீர் அருந்துவதும் உடலுக்கு ஏற்ற உணவுகளை உட்கொள்வதும் மிக அவசியமாகும். வெயில் காலத்தில் உடல் வறட்சி மற்றும் இரைப்பை சார்ந்த செரிமான பிரச்சினைகள் ஆகியவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் உடல் கொப்புளங்கள், நெஞ்செரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை போன்ற வெப்பம் சார்ந்த பிற பிரச்சினைகளும் அதிகரிக்கும். கோடைக்காலத்தில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள எப்படி சில உணவுகளை சாப்பிட வேண்டுமோ அதேபோல சில உணவுகளை தவிர்க்க வேண்டியதும் அவசியம். இந்த வீடியோவில் கோடைக்காலத்தில் ஆரோக்கியத்தை பராமரிக்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். இறைச்சியில் புரதம் மற்றும் இரும்புச்சத்து அதிகமாக இருந்தாலும் கோடைக்காலத்தில் இறைச்சியை தவிர்ப்பது சிறந்தது. இறைச்சியை செரித்து அதிலுள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதற்கு உடல் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. மேலும் சிவப்பு இறைச்சி உடல் வெப்பநிலையை அதிகரிக்க செய்கிறது. இறைச்சியை செரிப்பதற்கு உடல் ஏறக்குறைய 80% கூடுதல் ஆற்றலை செலவிடுகிறது. அது மட்டுமின்றி வெப்பத்தின் காரணமாக இறைச்சி மிக எளிதில் கெட்டுப்போகக்கூடியது. இதனால் ஃபுட் பாய்சன் கூட ஏற்படலாம். கோடைக்காலத்தில் புத்துணர்ச்சிக்காகவும் தாகத்தை போக்கவும் சர்க்கரை குளிர்பானங்களை குடிப்பதை பலரும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதிகரித்து வரும் வெப்பநிலையானது ஆரோக்கியமற்ற பானங்களின் நுகர்வை அதிகரிக்க வழிவகுக்கிறது. இவை கலோரி உட்கொள்ளலை அதிகரித்து உடலை நீரிழப்புக்கு உள்ளாக்கி உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற நமது சிறுநீரகங்களை அதிக நேரம் வேலை செய்ய வைக்கின்றன. சிறுநீரகத்தில் அதிகரிக்கும் இந்த அழுத்தம் வலிமிகுந்த சிறுநீரக கற்களுக்கு வழிவகுக்கும். கோடை காலத்தில் மோர், தயிர் போன்றவற்றை பெரும்பாலான மக்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். இருப்பினும் பால், பனீர், பாலாடை கட்டி, கிரீம் மற்றும் வெண்ணெய் போன்ற பிற பால் பொருட்கள் இயல்பிலேயே செரிப்பதற்கு சற்று கடினமானவை. மேலும் அவற்றில் கொழுப்பின் அளவும் அதிகமாக உள்ளது. கொழுப்பை செரிப்பது என்பது நமது உடலுக்கு மிகவும் சவாலான காரியமாகும். இது அஜீரணம் மற்றும் வயிறு சார்ந்த உபாதைகளுக்கு வழிவகுக்கும். இந்திய உணவுகள் இயல்பாகவே அதிக மசாலாக்கள் கொண்டவை. உணவின் சுவை முக்கியமானது என்றாலும் அதிகப்படியான எண்ணெய், நெய், கிரீம் ஆகியவற்றை உடல் ஜீரணிப்பது கடினம். மேலும் அதிகப்படியான மசாலா பொருட்கள் உடல் வெப்பத்தை அதிகரிக்கின்றன. இதனால் உடல் வெப்பநிலையை சீராக்க இருமடங்கு கடினமாக செயல்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம். சமோசா, பஜ்ஜி மற்றும் வடை போன்ற பொரித்த உணவுகளும் பீட்சா, பர்கர் போன்ற துரித உணவுகளும் கோடைக்காலத்தில் ஜீரணிக்க கடினமானவையாக இருக்கும். கோடைக்காலத்தில் பொரித்த மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அவை செரிமானத்தை பாதிப்பதோடு அதிகப்படியான எண்ணெயால் உங்கள் சருமத்தின் துளைகளை அடைத்துவிடுகின்றன. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உள்ள செயற்கை இனிப்பூட்டிகளும் சுவையூட்டிகளும் உடலுக்கு தீங்கு விளைவிப்பவை. நட்ஸ் மற்றும் உலர் பழங்கள் மிகவும் ஆரோக்கியமானவை என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் இவை கோடைக்காலத்திற்கு சரியான தேர்வுகளாக அமைவதில்லை. முந்திரி மற்றும் பிஸ்தா போன்ற உலர் பழங்களும் பருப்புகளும் மிகுந்த ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டிருந்தாலும் கோடைக்காலத்தில் இவற்றை மிதமான அளவிலேயே உட்கொள்ள வேண்டும். ஏனெனில் உலர் பழங்களும் பருப்புகளும் உங்கள் உடல் வெப்பநிலையை உயர்த்தக்கூடியவை. எனவே கோடைக்காலத்தை விட குளிர்காலத்திலேயே இவற்றை உட்கொள்வது மிகவும் பொருத்தமானதாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.